கரூர்ல நடந்த இந்த சம்பவத்துக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒருத்தவங்க 2 பேர் கிடையாது, 41 பேர் இறந்து போயிருக்காங்க, 80க்கும் மேற்பட்ட மக்கள் காயப்பட்டிருக்காங்க. உங்களெல்லாம் என்ன சொல்லி திட்டுறதுன்னே எனக்கு தெரியல. காரணம், அங்கிருந்து அழுகிற சத்தம் மட்டும் என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கு. மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வந்த ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதை நினைக்கும் போது என்னால சுத்தமா தாங்கிக்கவே முடியலங்க. இந்த பிரச்சனை நடந்ததுக்கு காரணம் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல நீங்களே சொல்லுங்க. ஒரு சில குடும்பத்துல இறந்தவங்களோட ரிப்போர்ட் கூட அவங்க மூச்சு திணறி தான் இறந்து போனாங்களா இல்ல எப்படி இறந்து போனாங்கிறத ரிப்போர்ட் கூட வரலங்கிறத நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. போன தடவை விஜய் என்ன திருச்சிக்கு வந்தப்ப இதே மாதிரி தான் ஒரு சம்பவம் ஒன்று சொல்லியிருப்பாரு. ஸோ அது என்ன நீங்களே வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. என்ன நாங்க பெருசா கேட்டுவிட்டோம், மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம், அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, அந்த இடத்தையெல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட, மக்கள் நெருக்கடியோட எங்கெல்லாம் நிப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியுங்க. உங்க எண்ணம் தான் என்ன சார்? நான் அவங்கள பார்க்க கூடாது, அவங்களோட பேசக்கூடாது, அவங்க குறைகளை கேட்க கூடாது, அவங்களுக்காக குரல் கொடுக்க கூடாது, என்னதான் சார் உங்க எண்ணம்?